அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஆஷாட நவராத்திரியின் பஞ்சமி திதி. இன்றைய நாளில் நல்ல பணவரவுகள் ஏற்படணும், தாராளமான ஒரு பணவரவுக்கு, குடும்பத்தில் கஷ்டங்கள் போகிறதுக்கு நம்ம இன்றைக்கி வீட்டில் ஏற்றக்கூடிய ஒரு எளிமையான ஒரு தீப வழிபாடும் ஒரு வரி மந்திரம், அற்புதமான அந்த மந்திரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். சப்த கண்ணீரில் ஒருத்தங்க தான் இந்த வாராகி தாய். இந்த ஆஷாட நவராத்திரியில் 9 நாளைக்கும் நம்மளால் எதுவுமே பூஜைகள் பண்ண முடியல, செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயம் நீங்கள் இன்று பஞ்சமி தீதியில் மாலை நேரத்தில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு இந்த ஒருவரி மந்திரத்தை மட்டும் உங்களுடைய கஷ்டங்கள் போகிறதுக்கு அன்னைக்கிட்ட சொல்லி பாருங்களேன். அந்த 9 நாளைக்கும் நம்ம பூஜை பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன்கள் இந்த ஒரு நாள் நீங்கள் பூஜை பண்ணாலே கிடைக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பஞ்சமி திதி. அதனால் இன்றைய தினம் மாலை நேரத்தில் நீங்கள் இதை பண்ணலாம், இல்லாட்டி நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணலாம். ஏன்னா நாளைக்கு காலையில் வரைக்கும் நம்ம பஞ்சமி திதியானது இருக்குது. அதனால் இன்றைக்கி எப்பயுமே பஞ்சமி திதியானது நம்ம வாராகி வழிபாடுங்கிறது ராத்திரி பண்ணுறதான் விசேஷம். நீங்கள் ஒரு 8 மணி போல் ஒரு தீபம் மட்டும் நீங்கள் பூஜையில் ஏற்றிட்டு நீங்கள் இந்த ஒரு ஸ்லோகம் மட்டும் சொல்லி பாருங்களேன், பல அற்புதங்கள், பல மேஜிக் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். வாராகி தாய்க்கு எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்க என்ன ஒரு எளிய பொருட்களோ அந்த பொருட்கள் வச்சு ஒரு தீபம் ஏற்றலாம். இதற்கு இன்றைக்கி பஞ்சமி திதி. பஞ்சம் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்கள், நம்முடைய எல்லா துன்பங்கள், துயரங்கள், இது எல்லாமே போக்குபவள் தான் இந்த வாராகி தாய். இன்றைய நாளில் நம்ம 5 பொருட்கள், அதாவது பஞ்சமி அப்படிங்கிறனால 5 பொருட்கள், என்ன பொருட்கள் வேணாலும் வச்சுக்கலாம். சுவாமிக்கு நிறைய பேர் இன்றைக்கி அபிஷேகங்கள் பண்ணியிருப்பாங்க, 5 பொருள் வச்சு அபிஷேகங்கள் பண்ணுவாங்க. இல்லாட்டி 5 வகையான சாப்பாடு ஏதாச்சும் நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவோம் பார்த்திங்களா, அது பண்ணுவாங்க. இல்லாட்டி 5 வகை மலர்களால் பண்ணுவாங்க, இல்லாட்டி 5 வகை இலைகளால் கூட பண்ணலாம். உங்கள் கிட்டே என்ன இருக்கோ, இல்லை பூக்கள், எங்கள் கிட்டே 5 வகையான பூக்கள் இருக்குன்னா 5 வகையான பூக்கள் கொண்டு நீங்கள் சுவாமிக்கு பண்ணலாம். அப்படி இல்லைம்மா எங்கள் கிட்டே இலை இருக்குது அப்படின்னா நம்ம சாதாரணமாக ஒரு தீபம் ஏற்றுவோம் பார்த்திங்களா வீட்டில் எல்லாத்துமே, அதே மாதிரி சின்னதாக ஒரு பித்தளை தட்டி எடுத்துக்கோங்க. அதில் 5 வகை இலைகள் சேர்க்கணும். வேப்பிலை கண்டிப்பாக கிடைக்கும், நமக்கு துளசி கிடைக்கும், கற்பூரவள்ளி இலை, அப்புறமேட்டு நம்முடைய வெத்தலை, அது இல்லாமல் மருதாணி இலைகள். இந்த 5 இலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான இலைகள். இதில் ஒரு சில இலைகள் எல்லாருக்குமே கிடைக்கிறது கஷ்டம். நிறைய வீட்டில் கற்பூரவள்ளி இலை கிடைக்காது. அப்படி சில இலை இருக்குமா என்கிட்ட, சிலது இல்லைன்னா அது இல்லாமல் போனால் நீங்கள் அதுக்கு பதிலாக செம்பருத்தி இலை எடுத்துக்கலாம், மாதுளம்பழ இலை எடுத்துக்கலாம், மாவிலை எடுத்துக்கலாம், இது மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இந்த இலைகளும் எங்ககிட்ட இல்லைம்மா அப்படின்னா ஏதாவது உங்கள்கிட்ட என்ன இலைகள் இருக்கோ அதிலே ஒரு 5 இலைகளாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கிட்டு அந்த 5 இலையை அந்த பித்தளை தட்டு மேலே வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கு நடுவில் ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயம் வச்சுக்கோங்க. நாணயத்தை வச்சுட்டு அது மேலே ஒரு அகல் தீபமானது நீங்கள் ஏற்றணும். நெய் விட்டுக்கலாம், இல்லாட்டி நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அந்த ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி பாருங்கள். ஏற்றிட்டு இன்றைக்கி சாயங்காலத்தில் உங்களுக்கு முடிஞ்ச அம்மனுடைய ஸ்லோகங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். அப்படி இல்லாட்டி இன்றைக்கி நீங்கள் சொல்ல போகிற அந்த ஒருவரி ஸ்லோகம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் கரெக்டாக நம்ம பஞ்சமி தேதியில் நைட்டு விளக்கு ஏற்றிட்டு பூஜையில் நீங்கள் ஆத்மார்த்தமாக உட்காந்துட்டு குடும்பத்தில் பணமானது நல்லபடியாக வரணும், எங்களுக்கு பண வரவு நல்லா தாராளமாக இருக்கணும், குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் பணம் உள்ளே கஷ்டங்கள் எல்லாம் போகணும்னு சொல்லிட்டு நல்லபடியாக நீங்கள் வேண்டிக்கிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒருவரி மந்திரம், ஓம் ஹம் பஞ்சமி தேவியே நமக, ஓம் ஹம் பஞ்சமி தேவியே நமக. இந்த ஒரு மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் குறைந்தது ஒரு 108 தடவை கண்டிப்பாக சொல்லிதாங்க ஆகணும். ஏன்னா இது மாதிரியான ஒருவரி மந்திரங்களுக்கு எப்பயுமே பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும், ஆனால் பலம் ரொம்ப சக்தி இதாக இருக்கும். இன்றைய பஞ்சமி தேதியில் உங்களுடைய குடும்பத்துடைய கடன் தொல்லைகள் நீக்கணும், பணவரவுக்கு இந்த ஒரு மந்திரமானது பணவரவிற்கான ஒரு மந்திரம். சொல்லி நீங்கள் இந்த ஒரு பூஜையை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எளிமையான முறையில் இந்த ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு உங்களால் சுவாமிக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ எதுவாக வேணாலும் இருக்கலாம். பானகம் வைக்கலாம், பால் வைக்கலாம், கிழங்கு வகைகள் வைக்கலாம். ஒன்றுமே இல்லாட்டி மாதுளம்பழம் எல்லா பக்கமும் நம்ம கடையில் கிடைக்குது. மாதுளம்பழத்தை வாங்கி அதை உரித்து அந்த முத்துக்கள் இருக்குது பார்த்திங்களா, அதை சுவாமிக்கு கொஞ்சோண்டு தேனோ ஏதாவது விட்டுட்டு நீங்கள் அப்படி வைக்கலாம். எங்கள்கிட்ட அப்படிலாம் எதுவுமே இல்லைம்மான்னு சொன்னால் கூட வெத்தலை பாக்கு பழம் மட்டும் வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த ஒரு பூஜையை. நிச்சயம் உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக வேணாலும் இன்றைக்கி பஞ்சமி திதியில் நீங்கள் அம்மன் முன்னாடி சொல்லி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில்
பொருளாதார மாற்றமும் சரி, குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள், நீங்கள் நினச்ச காரியங்கள் நினச்ச மாதிரியே நிச்சயம் நடக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான ஆஷாட நவராத்திரி பஞ்சமி திதி. அதனால் இன்றைய ராத்திரி பொழுத, மாலை பொழுத தயவு செஞ்சு தவற விடாதீங்க. இந்த தீபமானது தானாகவே மலையேறட்டும். மலையேறி முடிச்சதுக்கப்புறமேட்டு நம்ம 5 ரூபாய் நாணயம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதை சின்ன பேப்பரில் நீங்கள் நாளாக மடிச்சிட்டு நீங்கள் அப்படியே உங்களுடைய கேஷ் பாக்ஸில் கொண்டு போய் வச்சுருங்க. ஏன்னா எல்லா காசு மாதிரி அப்படியே மொத்தமாக நம்ம போட்டுட்டா நமக்கே தெரியாமல் யாருக்காச்சும் நம்ம சில்லறை மாற்ற கொடுத்துருவோம். அந்த பணத்தை நீங்கள் தனியாக எடுத்து வச்சு பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய குடும்பத்தில் அதுவும் பீரோவில் வைக்கிறப்ப பணப்புழக்கமானது கண்டிப்பாக இருக்கும். இந்த இலையெல்லாம் நீங்கள் அடுத்த நாள் காலையில் உங்களுடைய செடிக்குள்ளே எங்கேயாவது கால்படாத இடத்துல நீங்கள் போடலாம். இவ்வளோதாங்க. ரொம்ப எளிமையான முறையில் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் அன்னையோடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.